ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட 20th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எல்லாத்தையும் மறந்து போன ஹீரோயின் தன்னோட ஃபியான்சியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோயினும் எல்லா இடத்துலேருந்தும் துரத்தி விட்டுட்டே இருக்கா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபேங்கை தான் காட்டுறாங்க. இவன் ஸ்ட்ரைட்டாக கியூட்டான் கிட்ட போயிட்டு, நீக்கு இந்த ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா, நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லவும், இல்லை நான் இன்னைக்கு ஈவினிங் ரேஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ரேஸ்க்கு போறியா, அது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா, நீ அதெல்லாம் போகாத, போன உயிருக்கே ஆபத்தாகுன்ற மாதிரி சொல்ல, என்ன பேசுகிற, நான் சின்ன வயசுலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் டேஞ்சரஸ் கிடையாதுன்னு கியூட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், புதுசாக என்ன திடீர்னு நீ எனக்கு டின்னர் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, நீயும் ஃபெங்பிங்கை காப்பாற்றினல, அதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதுக்காக தான் அப்படின்னும் போது, அது எனக்கும் ஃபெங்பிங்க்கும் நடுவில் இருக்கிறது, அதுக்காக நீ ஏன்ப்பா டின்னர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு துரத்தி விட்டுட்டல வேலையை விட்டு, அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொன்ன மாதிரி பணக்காரங்கெல்லாம் பெரிய ஹோட்டல் போயிட்டு அமைதியான மியூசிக்கை கேட்டுட்டு அப்படியே எஜுகேட்டட் பீப்புள் கிட்டலாம் ஸ்டைலிஷாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டு பிடிக்காத ஃபுட்டை கொத்தி கொத்தி சாப்பிட்றது தானே பிடிக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. இந்த ரோட்டு கடையில் காரசாரமாக அப்படி சாப்பிட்டா தான் என் உடம்புக்கு சூப்பராக இருக்கும். உன்னால் அங்கெல்லாம் வர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஃபேங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்ற மாதிரி திரும்பி போக கியூட்டான் டக்குன்னு கூப்பிட்டு, இங்கே பாரு, நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால் என்னால் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு வேணா நான் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் நீ ஸ்பைஸியான ஃபுட்ஸை சாப்பிடுவேன்னும் போது, அட நீ வேறம்மா, நீ வாங்கி தரதான் தானே, நான் எதை வேணால் தின்றன்ற மாதிரி இவனை வந்து நிற்க, அப்போ ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஃபேங்குக்கு ஒரே சந்தோஷம், எகிரி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணுங்க பார்க்குறாங்க. இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு கிண்டல் பண்ண, திரும்பி டக்குன்னு கியூட்டானு, என்ன எமோஜிலாம் எழுதி விட்டிருக்கா, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை பாருமா அப்படிங்கிறா. இங்கே ஃபேங்கு அவன் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, கியூட்டான் யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்காங்களோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, அவள் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் இருப்பாள், அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு கூட சேர்த்துருப்பாங்களே, அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் செலவும் ஃபேங்குமே பண்ணியிருப்பான். இப்போ இவ அடுத்த நாள் அந்த பையனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக, அக்கா எல்லாம் உங்களால தான், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, இல்லை நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா எனக்கு யார் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டெல்லாம் இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான், நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி பில் எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்கக்கா, அது மட்டும் இல்லாமல் கடன் எல்லாமே தீர்த்துட்டாங்கக்கான்னு சொல்லதும், இது யாராக இருக்கும்ட்டு உடனே என்ன பண்ணுறா, இப்போ லேப்டாப்பை வச்சு அதை ஹேக் பண்ணி பார்த்துடுறா. ஃபேங்குன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக இந்த பக்கம் ஃபேங்கு ஹோட்டலில் நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லான்னும் போது எல்லாரும் பேராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் யோசிச்சுட்டே இருக்கான் கியூட்டானை பற்றி. இந்த டைமில் ஃபேங்கோட அப்பா வர, இந்த பாருடா, என்னதான் நம்ம பணக்காரனாக இருந்தாலும் இந்த தீனி தின்னாதடா, தின்னே அழிச்சிருவ போலியே என் சொத்தெல்லாம்னு கேட்க, அப்பா ஏன்பா எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னும் போது, சரி நீ ஆர்டர் பண்ணியிருக்கிறது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு, ஃபுல்லாக சாப்பிட்ரு, அப்படி இல்லைன்னா உன் சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லும்போது, சாப்பிட்ருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக கியூட்டான் கால் பண்ணி, நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொன்னால, நான் இன்னைக்கு வாங்கி தரேன், நீங்கள் ஃப்ரீயாக ஃபேங்குன்னு சொல்லி கேட்க, அட்ரஸை மட்டும் சொல்லு, 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கேன்னுட்டு, அப்பா என் சேலரி இருந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன்னுட்டு எல்லா ஃபுட்டையும் அப்படியே வச்சுட்டு ஓடி போயிடறான். இப்போ கியூட்டான் கூட உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன இவ்வளோ பசியா, இப்படி சாப்பிட்றன்னும் போது, ஆமாம் ரொம்ப பசிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கியூட்டான் சொல்கிறா, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, ஆனால் எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் என்னோடய ப்ரைவசியை நீ பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்ன இவ ஹெல்ப்பையும் ஏற்றுக்கிட்டு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு நினைக்காத, நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் தான், பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி என்னோடய ப்ரைவசிக்குள்ளே மற்றவங்க வர்றது எனக்கு பிடிக்கல, உனக்கு அது புரியுதுன்னும் போது, சரி ஓகே எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு ஃபேங் சொல்லவும், க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட அண்ணன் வந்திருக்காரு. நீ எப்படிடா இருக்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்க, அண்ணா நீ தான் பார்க்குறல நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேடா, மிங்கு தான் கொஞ்ச நாளாக அமைதியாக இருக்கா, ரூம்குள்ளேயே இருக்கா, யார்கிட்டையும் பெருசாக பேசுறதில்ல, அதுவும் வைஷாங் பற்றி அவள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அவள் மைண்ட் எதுவும் சரி இருக்க மாதிரி எனக்கு தோணலடான்னு சொல்லவும், சரிண்ணா இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, அவளுக்கு நாளைக்கு கிராஜுவேஷன் செரிமனியாடா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ என்ன பண்ணி எனக்காக போயிட்டு அதை அட்டன் பண்ணிடுறியான்னும் போது, விடுண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே கிளம்பி மிங்கு வீட்டுக்கு தான் போகிறான். மிங்கோட ரூம்குள்ளே போனால் மிங்கு ஆளை காணும். இவன் என்ன பண்ணியிருப்பா, வைஷாங்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருப்பா, பட் ஆனால் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் அவள் டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிருப்பா. இப்போ அதை ஹீரோ போய் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறான், இப்போ வைஷாங்கோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறான், நான் கீழே காஃபி ஷாப்பில் இருக்கேன் வந்துருன்னுட்டு. மெசேஜ் பார்த்தோன்னே வைஷாங் போக என்ன விஷயம்னு கேட்க, இந்த இன்விடேஷனை புடின்னு சொல்லும்போது இவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாரு, என் தங்கச்சி எந்த டைம்லையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினப்பேன், உனக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருந்ததுன்னா இந்த கிராஜுவேஷன் செரமனிக்கு போ, இன்கேஸ் அவளை உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் அவள் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது, அவள் கண்ணு முன்னாடி கூட நீ போகக்கூடாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க.
வைஷாங்கும் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே காலேஜ்ல காட்டுறாங்க. இங்க கிராஜுவேஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் வைஷாங்க பார்த்த உடனே மிங்குக்கு ஒரே சந்தோஷம். வேகமா ஓடி வர மிங்கு லைட்டா ஸ்கிட் ஆகி கீழே விழும்போது வைஷாங் போய் தாங்கி பிடிக்க, சீனியர் நீங்களா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல இப்போ இவன் கூட சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ மிங்கியும் வைஷாங்கையும் தனியா விட்டுட்டு 2 பேரும் தனியா போட்டோ எடுத்துக்கோங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ண, இப்போ ஷோல்டர்ல கை போடுங்க போடுங்கன்னு எல்லாரும் கம்பல் பண்றாங்க. அதே மாதிரி இவனும் ஷோல்டர்ல கை போட மிங்குக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. இப்போ அப்படியே மிங்க எடுத்துட்டு போய் அவன் வீட்லயும் ட்ராப் பண்றான். சீனியர், நான் இன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்குன்னுட்டு இவன் வீட்டுக்குள்ள போற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஓடி வந்து வைஷாங்கோட கண்ணத்துல டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ ரெக்கவரி ஆனதுக்கு காரணமே அந்த ஆரி ப்ராஜெக்ட் தான், அதனால கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு இவ யோசிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோட உடம்புல எதனா சேஞ்சஸ் நடக்குதான்ட்டு ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி இவ யோசிச்சு அஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் டெஸ்ட் எடுக்கணும், அஜு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும், அட நீங்கள் வேற எங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கே இவர் என்னை இவ்வளோ ஆளையே விடுறாரு, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லும்போது, அஜு உன்னை தவிர இது வேற யாராலையும் பண்ண முடியாது ப்ளீஸ்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, அஜுவும் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த பக்கம் வீட்டில் ஹீரோ லேப்ல உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்க. அஜு வரான். ஆமா, ஃபெங்பிங்கை யார் கிட்னாப் பண்ணான்னு விசாரிக்க சொன்ன, நீ பாத்தியான்னு கேட்க, இதுல போலீஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என்னால ரொம்ப டீப்பா போக முடியல. ஃபெங்பிங்கை கடத்தினவங்களை பிடிச்சி விசாரிச்சதுல கேரி பேரை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னும் போது, கேரியா இந்த பேரை நான் கேட்டிருக்கேன்னு, இவன் வைஷாங்கோட பார்ட்னர் தானேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், டைரக்டா வைஷாங்கோட ஆஃபீஸ்க்கே போயிடுறான். போயிட்டு இந்த மாதிரி, என்ன ஃபெங்பிங் உனக்காக எதனா வேலை பார்த்து கொடுத்தாளா, அது கேரிக்கு பிடிக்கலையா, அதனால தான் கேரி ஃபெங்பிங்கை கடத்திட்டானான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் வைஷாங் அதை நம்ப மாட்டான். என் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்ல, இல்லை போலீஸே பிடிச்சிருக்காங்க எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி இவன் பேச, இப்போதான் யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி ஹீரோயின் வந்து கேரியை பற்றி சொல்லியிருப்பாள், கேம்லியில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவன் கூட அம்மா திட்டி விட்டுருப்பான். அதை இப்போ யோசிச்சுட்டு, அப்போ இவன் வந்து இதை பற்றி சொன்னதுனால தான் கேரி இவளை கடத்திருப்பானு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ மிங்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. ஹீரோ பார்த்த உடனே, ஆமாம் நீ இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்க, அதுவும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னா விஷயம்னு கேட்க, இங்கே நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், இனிமேல் சீனியரோட ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லவும், எது இவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போறியா, இவங்களாம் யாருன்னு தெரியுமா, கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவனோட பார்ட்னர் ஃபெங்பிங்கை கடத்தி வச்சிருக்கான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நின்று ஒன்னையும் கடத்தி எங்கன்னா வித்துருவானுங்க, வந்துருன்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போக, இந்த பேரு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் தங்கச்சி நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்ட மகனை நீ அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். இந்த பக்கம் ஆஃபீஸில் ஹீரோட அப்பா லியூ கிட்ட, கேரி கிட்ட இருந்து எப்போதான் ஷேர் வாங்க போற, எனக்கு வந்த நியூஸ் படி நம்மள மாதிரியே ஸ்மார்ட் திங்கிங்கை வாங்குறதுக்கு இன்னொரு கம்பெனியும் ரெடி ஆயிட்டாங்க, அந்த கம்பெனி பேர் ஷியாங்கோங்னு சொல்லும்போது லியூ யோசிக்கிறா. ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களே ஹீரோக்கு, அன்னைக்கு நைட்டு அந்த கம்பெனில இருந்து தானே இந்த மிஷின்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்கோம், அப்போ இதுக்கும் ஃபெங்பிங்க்கும் என்ன சம்மந்தம், ஷியாங்கோங்க்கும் இவளுக்கும் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கேரிக்கு கால் பண்ணி ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு கேரி லியூ மீட் பண்ணிட்டு, இங்கே தான் போனேன், இவ்வளோ நாள் எங்கள் தலைமறைவாயிட்டேன்னு கேட்க, ஃபெங்பிங்கோட கேஸில் நல்லா மாட்டிட்டு இருக்க, போலீஸ் வேற ஒரு பக்கம் என்ன தேடிட்டு இருக்காங்கன்னும், சரி ஓகே ஷேரை எப்போதான் சேல் பண்ணல ஐடியாவில் இருக்கேன்னு கேட்க, என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வைஷாங் ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டான்னும் போது அந்த கம்பெனி பேர்னு கேட்க, ஷியாங்கோங் அப்படின்னும் போது மறுபடியும் எப்படி லீவ் யோசிச்சுட்டு இருக்கா. கேரி இதை மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் வைஷாங்க்கு ஹீரோ வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அன்னைக்கு அவ்வளோ தூரம் அவள் வந்து சொல்லி நம்ம நம்பலை, பட் கேரியால் அவள் உயிருக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துட்டேன்ட்டு ஹீரோயினை போய் மீட் பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட இதை பற்றி பேசி சாரி அப்படின்னும் போது, இல்லை நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ன்ட்டு, ஸோ ஓகே நீ எனக்காக தானே கேரியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணு இவன் கேட்க, இல்லை நான் அதுக்காக பண்ணலை என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லி இவன் பேச வர்றதுக்குள்ள வைஷாங்க்கு கேரி கால் பண்ணிட்டு, நான் ஆஃபீஸில் இருக்கேன் சீக்கிரமா உன்னை மீட் பண்ணுன்றான். இருடா உன்னை தாண்டா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வரான்னு சொல்லி கேட்காமலேயே வைஷாங் போயிடறான். ஆக்சுவலி இவன் இதை பற்றி சொல்ல வந்திருப்பானா, உனக்காகலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, என்னோட ப்ராஜெக்ட்டுக்காக தேவைப்பட்டது, நானே உன் கம்பெனி தாண்டா வாங்கலான் இருக்கேன்னு இவன் சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவன் அங்கேருந்து போயிடுவோம். இப்போ அங்கே கேரி உக்காந்துட்டு இருக்க, போன உடனே வாயிலே ஒரு குத்து, வாயிலேருந்து ரத்தம் வரவும், எதுக்குடா என்ன அடிக்கிறேன் போது, ஃபெங்பிங் எதுக்குடா கடத்துன்னு சொல்லி இவன் கேட்க, இவன் திருன்னு கொஞ்சம் முழிச்சிட்டு நான் கடத்தலை அப்படின்றான். இங்கே பாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லலைன்னு அவ்வளோதாண்டா அப்படின்னும் போது, இங்கே பாரு காசுக்காக தான் எல்லாம் பண்ணேன், நீ முதல்ல என்னோட ஷேர்ஸை கொடு, இல்லை அதுக்கான காசை கொடு, இது ரெண்டுத்துல என்ன ஒன்று பண்ணணும் போது, இங்கே பாரு ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட டீல் போட்டிருக்கேன், சீக்கிரமாக காசு வந்துடணும் போது சீக்கிரமாக வரணும், இல்லைன்னா யாருக்காச்சும் வித்துட்டு போயிடுவேன் மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுறான். இந்த பக்கம் மறுபடியும் ஆஃபீஸில் காட்டுறாங்க. லீவ் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த ப்ராஜெக்டை நம்ம வாங்கி ஆகணும்னா ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் சார்னு சொல்லுவோம். செம கடுப்பாயிடுறாரு. என்ன பேசுகிற,
கம்மியான காசு கொடுத்து இந்த கம்பெனி வாங்கணும் தான் நம்ம பிளானே. இப்போ எப்படி சொல்கிறேன்னும் போது ஷியாங்குங் கம்பெனிலேருந்து அவனுக்கு நல்ல ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேரியும் அந்த பக்கம் சாயறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பக்கம் அவனை இழுக்கணும்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆஃபர் பண்ணணும் போது இவன் செம்ம காண்டாயிட்டு லீவ் திட்ட போக இதுக்கெல்லாம் காரணம் ஃபெங் பிங் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டு உடச்சிடுறா. லீவ் கெஸ் பண்ணதை வச்சு ஃபெங் பிங் தான் ஷியாங்குங் கம்பெனியோட கார்பரேட் ஸ்பைன்ற மாதிரி ஈரோட அப்பா கிட்ட சொன்னதும் அவரு செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அவ பர்பஸாக தான் டேங்கை லவ் பண்ணுறா. அவள் கேரியை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனதுனால தான் கேரி அவளை கடத்தியிருக்கான். அதனால அவளை காப்பாற்ற போய் தான் நம்ம டேங்க்கு உயிரே போகிற அளவுக்கு ஆபத்து வந்ததுன்ட்டு இவன் நல்லா ஏற்றி விடுவோம். அவர் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு நான் அப்போவே சொன்னேன் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு. ஆனால் அவன் தான் அவள் பின்னாடி பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு எவ்வளோ அசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருங்க உடனடியாக நான் அவனை கூப்பிடுங்கன்னும் போது அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா டேங்கு அவளை சுத்தமாக மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இது என்ன புது கதைன்னு கேட்க நடந்த ஆக்சிடென்ட்ல ஃபெங் பிங்கை டேங்க் சுத்தமாக மறந்துட்டாரு, அவளை மட்டும் மறந்துருக்காருன்னு சொல்லும்போது அது எப்படி பர்டிகுலராக அந்த பொண்ணு மட்டும் மறக்க முடியும்னு இவரும் யோசிச்சுட்டு ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. இந்த பக்கம் வீட்டில் ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. அஜு வந்துட்டு என்ன பாஸ் வைஷாங்க போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே சோகமாக இருக்கீங்களே, மறுபடியும் ஃபெங் பிங்க்கும் அவனுக்கும் இருந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கிறீங்களான்னு கேட்க அதை பற்றிலாம் எனக்கு என்னடா கவலை, யாரோட எக்ஸாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு பொசசிவ்னஸ்லாம் இல்லைடான்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி வந்து வைஷாங்கையும் இவனையும் கம்பேர் பண்ணி ஒரு போர்டில் கிறுக்கி வச்சுருந்துருப்பான்ல அதை போய் திருப்பி காட்டுறான். இது நானா எழுதுனேன்னு ஹீரோவும் செம்ம ஷாக்காக பார்க்குறான். இந்த அளவுக்கான நான் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணேன், அப்போது நான் ஃபெங் பிங் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேனாடா, அப்போ ஏன் அவன் எனக்கு கண்டுக்க மாட்றா, ஃபெங் பிங் என்னை கண்டுக்கவே மாட்றால, அவளே என் பின்னாடி வர மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷியாக்கும் இவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி இவனே அஜு கிட்ட சொல்லி இன்டர்நெட்டில் போட வச்சுருந்துருப்பான். இதே இந்த பக்கம் ஃபேங் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி காசிப்லாம் வருதுன்னுட்டு கரெக்டாக இப்போ ஹீரோயின் உள்ளே வரவும் டக்குன்னு ஃபோன் எடுத்து வச்சிடுறான். ஹீரோயின் வந்த உடனே என்ன சாப்பிடலாமான்னு கேட்டு இவன் சாப்பிடும்போது அவன் நீ காசிப் பற்றி பார்த்தியான்னும் போது பார்த்தேன் அப்படின்னும் போது உனக்கு கோவமே வரலையான்னு கேட்க இதனால நான் ஏன் கோவப்படணும், என்னால் தான் டேங்கோட உயிருக்கே ஆபத்து வந்தது, அவர் என்னை விட்டு வேலைக்கு போகிறது நல்லது தானே சொல்லவும் ஃபேங் இப்போ ஷாக்காக பார்த்துட்டு என்ன நீ இப்படி பேசுகிற, அவன் கூட இருந்தப்போ தான் நீயா இருந்த, நீ சிரித்து பார்த்துருக்கேன் சந்தோஷமாக இருந்து பார்த்துருக்கேன், இப்போ மறுபடியுமா அப்படின்னு கேட்கவும் எனக்கு கு கூட மீட்டிங் இருக்குது நான் கிளம்புற ஃபேங் அப்படின்ட்டு இவங்க வந்து எழுந்து போயிடுறா. இப்போ தான் அங்கே இருக்கிற கிளாஸை பார்க்குறான், அது பிரேக் ஆகி இருக்குது. இப்போ யோசிக்கிறான் அடடா நம்ம கிட்ட காட்டலனாலும் இவன் மனசில் செம்ம காண்டா இருப்பா போல இருக்கு, கிளாஸ்லாம் உடஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இந்த பக்கம் ஃபெங் பிங்கோட ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ரூம் சர்வீஸ்லேருந்து ஆள் போனால் அங்கே இருக்கிறது எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. இவங்க என்னடா நடந்ததுன்ட்டு பார்த்தா அங்கே லைட்ஸ்லேருந்து எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. இதுலேருந்தே தெரியுது இந்த நியூஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் எப்படி கொதிச்சு போயிருக்கான்னு. இருந்தாலும் எதுவும் வெளியில் காட்டிக்காம மெயின்டைன் பண்ணுறா. இந்த பக்கம் கு ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி நம்ம வைஷாங்க்கு நல்ல ப்ரைஸ் தான் ஆஃபர் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ அவர் விட்டோ பவரும் கேட்குறாருன்னும் போது ஓகே அக்செப்ட் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் இவர் ஷாக் ஆகிட்டாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம போர்ட் மீட்டிங் மெம்பர்ஸ் யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களேன்னும் போது அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வாங்குறது வழியே பாருங்கன்னு சொல்லிவிட இந்த ரூமர்ஸ் இன்டர்நெட்டில் வைரல் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆவலாக வரான். இந்த பக்கம் யாங் வந்து ஹீரோயினை கொஞ்சம் கூட வெளியில் வா நம்ம போயிட்டு வந்துடலாம், நீ தான் என்னோட லக்கி பர்சன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் வேகமாக வந்துட்டு என்ன என் ஃபியான்சி நீ எதுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிற, அவள் என்னோட ஃபியான்சி எந்த ஒரு பையனுடைய போகிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லவும் யாராவது நீ பேசுறியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா பார்த்தேன் ட்ரெண்டிங்கான ஒரு ஹாட் நியூஸ், உனக்கும் ஷியாக்கும் இது கனெக்ஷன் ஆமே, இங்கே வந்துட்டு என்ன அவன் மேலே அக்கறை இருக்க மாதிரி அப்படி ஜெலஸியாக ஃபீல் ஆகிற மாதிரி சீன் போடுறியான்னும் போது இவன் உடனே என்ன ஒரு டிசைனராக என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருன்னும் போது டிசைனராக ட்ரெண்டிங்கை கேட்ச் பண்ணுறதாண்டா என் வேலைன்னு சொல்லிட்டு சரி உன் லவரை பார்க்க வந்திருக்க, அப்போ கூட ஒரு பொக்கேலாம் எடுத்துகிட்டு வரணும்னு உனக்கு தோணாதன்னும் போது ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக ஹீரோ பொக்கே வாங்கிட்டு வராமல் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ சடனாக எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஃபியான்சி கிடையாதுன்னு நான் சொல்லலாம்ல அப்படின்னும் போது ஹீரோயினும் சிரிச்சுட்டு அட அதை தாங்க நானும் எதிர்பார்க்குறேன், எப்போ சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி கேட்க யாங்கும் சொல்கிறாரு ஆமாண்டா நீ எப்போ பார்த்தாலும் போட்ட ரூமரையே போட்டுட்ருக்கியா, மக்களுக்கெல்லாம் ஒரே போர் அடிச்சு போயிருக்கோம், நீ இந்த மாதிரி புதுசாக பண்ணு, ஆமாம் இதை ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போட்டுட்டு என் ஃபியான்சி கிடையாது அவன் என் ஃப்ரெண்டுன்னு போட செம்மையாக இருக்கும்லன்னும் போது ஹீரோயினும் ஆமாம் அப்போ தான் பீப்புள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க டேங்குன்னு சொல்லவும் என்ன இவ கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்க மாட்டா, இவளுக்கு பொசசிவ்னஸே வராதா, இவ்வளோ தூரம் சொல்கிறேன்
அவள் கூட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவளை இப்போ வேணான்னு சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் நான் அசராலா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்தோம், ஹீரோயினை பற்றி இவன் எப்படி யோசிச்சுட்டு இருக்கா, யாரும் அவனோட பெட்ரூம் கதவை தட்டுறாங்க. யாருடான்னு போய் பார்த்தா இந்த லீவ் இங்கே வந்திருக்கா, ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்களுக்கு பதிலாக நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் சொல்ல. இல்லை பரவாயில்ல, நீ ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து பண்ணுறதுலாம் எதுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், அஜுதான் இருக்கால, நான் ஹோட்டலில் வாங்கிக்கிறேன்னு சொல்லவும், அது எப்படி நான் அவங்கள அந்த மாதிரி விட முடியும், வாங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுங்கன்ட்டு கம்பல் பண்ணி கீழே கூப்பிட்டு போகிறா. இவனுக்கு ஒயினை ஃபுல்லாக ஊற்றி கொடுத்து நல்லா அவனை மட்டியாக்குறா. இப்போ கொஞ்சம் கூட நிதானத்திலே இல்லை நம்ம ஹீரோ. இப்போ அப்படியே சோஃபாவில் கூட்டு போய் படுக்க வைக்கிறன்ற பேரில் இவனும் போய் அவன் மேலேயே விழுந்துட்டு இப்போ அவன் பார்த்துட்டு ஃபெங்பிங்ன்ட்டு லீவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். என்ன ஃபெங்பிங் உன் மண்டை ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்னும் போது இவனும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெங்பிங் மாதிரியே நடிச்சுட்டு ஹீரோ கிட்ட போறா தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த டைமில் டக்குன்னு ஒரு தொடப்பு குச்சி வந்து நடுவில் நிற்கிது. என்னடான்னு பார்த்தா அஜு, இந்த வேலைக்கு தானே வந்த, அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும்னுட்டு தொடப்ப கட்டி அவள் கையில் கொடுத்துட்டு ஒழுங்காக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க. இப்போ எதுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க, இங்கே விட்டு போனால் கண்ட நாயெல்லாம் என் பாஸ் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுது, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல செம்ம கடுப்பாகுது லீவுக்கு. இப்போ தானே ரெக்கவரி ஆகி வந்திருக்காரு, அவர் குடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக வைன் ஊற்றி கொடுத்தேன்னு கேட்க, நான் எங்கே கொடுத்தேன், அவரு தான் குடிச்சாரு அப்படின்னு இவ போய் சொல்லிட்டு இருக்கா. அஜு இதை நம்பவே இல்லை, முறைச்சிட்டு அவரை மேலே கூட்டிகிட்டு போயிடறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. சரி ஓகே, இப்பயாச்சும் நம்ம எப்படின்னா டேங்கை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு இவளும் போயிட்டு டோரை தட்டுறதுக்கு அஜு எழுந்து வெளியில் வரான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏய் நீ இங்கேயே தங்கிட்டியான்னும் போது, ஆமாம் என் பாஸ்க்கு நான் தானே பாதுகாப்பாக இருக்க முடியும், அவர் நிதானத்தில் இல்லை, நீ வந்து எதனா பண்ணிட்டீனான்னு கேட்க செம்ம கடுப்பாகிறா. சரி ஓகே நான் அவர் போய் பார்க்கணுன்ட்டு உள்ள போக இவன் விட மாட்டான். இவனை கூட்டிகிட்டு கீழே வந்துடுறான். இங்கே ஹீரோக்காக குக் பண்ணதை அஜு சாப்பிட்டு போக லீவ் அதை வாங்கி வச்சுட்டு இது அவருக்கு அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஹீரோ கீழே இறங்கி வந்துட்டு இப்போ சாப்பிடும்போது அஜு கிட்ட கேட்குறான், அம்மாவை என்ன இங்கே தங்கிட்டாளா போலையா அப்படின்னும் போது, தெரியல பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு லீவ் இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஆஃபீஸ் கிளம்பு, அப்பா இல்லை டென்ஷன் ஆகிடுவார்னு சொல்லிட்டு போயிட. இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்ன நம்ம எவ்வளோ பண்ணாலும் இவன் கண்டுக்கவே மாட்டான்ட்டு ஆஃபீஸ்க்கு இவ கிளம்பி போயிடுறா. ஹீரோட பள்ளியை பிடிச்சி செமையாக திட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து நியூஸ் படி ஷியாங்குங் தான் வாங்க போகிறாங்களா அந்த கம்பெனியை, இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் இருக்கான்ற மாதிரி சொல்லவும் லீவ் அப்படியே ஷாக்காக பார்க்குறா. இப்போ டக்குன்னு போயிட்டு கேரிக்கு கால் பண்ணா, அவன் அப்படியே நக்கலாக பேசுகிறான். இங்கே பாரு, எங்கே அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அங்கே தானே ஏன் ஷேரை விற்க முடியும், நீங்கள் பண்ண ஆஃபர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் அந்த கம்பெனிலேருந்து நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம பேச வேணான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இவன் கிட்ட பேசினா வேலைக்காவது யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருப்பாங்கல்ல, அதை அந்த போய் டாக்டர் கிட்ட கொடுத்துருப்பா. இப்போதான் ஒரு வழியாக எல்லாமே செட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வைஷாங்கோட கான்ட்ராக்டும் சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடியும் இருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு மிஸ்டர் கு கூட நடந்து போயிட்டு இருக்கத்த இந்த பக்கம் லீவ் பார்த்துட்டு இதை கேமராவில் வேற எடுத்து வச்சிடுறா. இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் காட்டுறா. ஃபெங்பிங்ல உண்மையெல்லாம் லவ் பண்ணல டாங், அவள் ஒரு ஸ்பை, அவள் கார்பரேட் ஸ்பையாக இருக்கிறதுனால தான் அவள் இங்கே வந்திருக்கா, இப்போ இவங்க தான் ஸ்மார்ட் திங்கிங்கை வாங்க போகிறாங்களான்னு சொல்லவும் ஹீரோ அதெல்லாம் யோசிக்காம அவள் ஸ்பையான்னு சொல்லிட்டு ஈன்னு பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் நான் சீரியஸாக இருங்க, இது பிஸ்னஸ் விஷயம், நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்கன்னா அவள் ஸ்பைன்றது என்னால் நம்பவே முடியல, ஸோ க்யூட்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கேன். இவன் திருந்தவே மாட்டான் போலன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் அப்படியே வீட்டில் மிங்க வந்து அவங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. இங்கே பாரு, இவன் என்ன ஹலோவே பண்ண மாட்டான், நான் என் சீனியர் ஆஃபீஸ்லேயே போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நமக்கே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே கூட நீ வேலைக்கு வரலாம், அது என்ன பர்டிகுலராக அங்கே போகணுன்ற போது, இல்லை உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டுறாரு. இங்கே பாரு, உனக்கு வந்து அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை நான் ப்ளீஸ் ஒத்துக்கோயேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ ஒத்துக்க மாட்டான். இல்லை வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இங்கே மிங்க போய் திட்டிட்டு இருக்கா ஹீரோவை. எப்படியோ அவங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி அவனும் ஓகே சொல்ல ஒரே சந்தோஷம் மிங்குக்கு. இங்கே வைஷாங் கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட பிளானே வைஷாங்கை பார்த்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி ஃபெங்பிங் தான் இருக்கான்னு சொல்கிறது தான். இதை சொன்னால் வைஷாங் இதுக்காக ஒத்துப்பானா, ஃபெங்பிங் தான் இந்த ப்ராஜெக்டை வாங்க போகிறான்னு தெரிஞ்சா இவன் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவானா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.